including humans, is very dangerous. But dog bite is very common. So dog bite நாய் கடிச்சா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யலாம்? நாயை துரத்தலாமா? பாம்பாவது என்ன பாம்புன்னு தெரிஞ்சுக்கலாம். நாய் துரத்தி அடிக்கக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது. இஎம்எஸ் ஆக்டிவேட் பண்ணலாம். சோப் அண்ட் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணலாமா? பண்ணலாம். நாயில் அந்த ரேபீஸ்ன்னு ஒரு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப டேஞ்சரான கிருமி. ரேபீஸ் பற்றி ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ரேபீஸ் வைரஸ் இஸ் ஈஸிலி டீக்ரேடட் பை சோப் அண்ட் வாட்டர். ஏதோ ஒரு சொல்யூஷன் போயிடும். ரேபீஸ் வைரஸ் இஸ் 100% வேக்சின் ப்ரிவென்டபிள். நீங்கள் நாய் கடிச்சு வேக்சின் போட்டால் 100க்கு 100 உங்களுக்கு ரேபீஸ் வராது. ரேபீஸ் வந்துருச்சுன்னா 100% ஃபேட்டல், 100% டெத்து, ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ 100%. ஒன்று 100% ப்ரிவென்டபிள், வேக்சின் போட்டால் ப்ரிவென்டபிள். இன்னொன்று 100% டெத்து, நோய் வந்துச்சுன்னா டெத்து தான், அது ட்ரீட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? வேக்சினே போட்டுடலாம். சந்தேகமா இருக்கு, நாய் பிறந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, பூனை பிறந்துச்சு, வரல, எனக்கு சந்தேகமா இருக்கு, போட்டுடலாம் வேக்சின். வேக்சின்னால ஏதாவது டேஞ்சர் இருக்கா? நோ டேஞ்சர். ப்ரெக்னெண்டா இருக்க ஃபீமேல் கூட வேக்சின்ஸ் போட்டுக்கலாம். ப்ரெக்னெண்டா இருந்தாலும் கூட இந்த டாக் பைட்டோட வேக்சின் போடலாம். மொத்தம் 4 ஊசி. 0 கடிச்ச அன்னைக்கு போடணும், 3வது அன்னைக்கு 3rd டே, 7th டே, 14th டே. 4 வேக்சின்ஸ் நம்மளோட டெல்டா இடுப்பில் போடக்கூடாது. ஸோ டாக்டர் போனால் போட்டுவிட்ருவாங்க 4 வேக்சின். ஜிஹெச்சில் ஃப்ரீயாகவே போட்டு விட்ருவாங்க. ஸோ நாய் கடிச்சிருச்சு, எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதுக்கு நாய் இருக்குது, வேக்சின் போட்டிருக்கு, இல்லை நல்ல நாய் கெட்ட நாய், யோசிக்காதீங்க. கொஞ்சம் கீறி பிளட்டு கண்ணுக்கு தெரிஞ்சுட்டா கூட போய் போட்டுருங்க. பூனை புறணி கண்ணுக்கு ரத்தம் தெரிஞ்சால் கூட போடுங்க. ஏன்னா ரேபீஸ் வந்தால் 100க்கு 100 ஃபேட்டாலிட்டி, ட்ரீட் பண்ணவே முடியாது. வேக்சின் கொடுத்தா நோ ரிஸ்க்கு, 100% ப்ரிவென்டபிள். ஸோ அதை பற்றி நம்ம அது ஒரு பாயிண்டே போதும், அதனால் மீது எதுவுமே தேவையில்லை. ஸோ 100% நாய் கடிச்சது, அது வீட்டு நாய், எந்த நாய். இப்போ ரீசனாக கூட there was a news in Coimbatore, one lady, she was a household dog, domestic dog, கடிச்சு 3 மாதம் கழிச்சு அந்த அம்மா ரேபீஸ் வந்து செத்து போயிடுச்சு. வீட்டு நாய் தானே நினச்சிட்டு. ஏன்னா வீட்டு நாயை வந்து வெளியே விடுறாங்க இல்லைங்களா, அப்போ அது எந்த நாய் கூட இன்ட்ராக்ட் பண்ணுன்னு தெரியாது, கொஞ்ச நேரம் அந்த வெளியே மோஷன் போகிறலாம் விடும்போது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். வேக்சின் கடிச்சு லைட்டாக கீரலுக்கு தேவையில்லை, டாக்டர் போய் பார்த்தா சொல்லிடுவாங்க. கிரேட் 1 இன்ஜுரிக்கு தேவையில்லை, கொஞ்சம் பிளட்டு தெரிஞ்சுட்டா கூட கோ ஃபார் வேக்சினேஷன். ஸ்கார்பியன் ஸ்டிங், தேல் கொட்டு. ஸோ தேல் கொட்டுறதுலாம் யூஸ்வலாக வாஷ் எல்லாம் பண்ணிக்கலாம். சில பேருக்கு என்ன, குழந்தைகளுக்கு மெயினாக வந்து தேல் கொட்டும் போது பயங்கர படபடுப்பு வரும், வேர்த்துடும். அதுக்கு வந்து முன்னாடிலாம் மருந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ப்ரெசோசின் ஒரு மருந்து இருக்குது, அது கொடுத்தோம்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், பேஷண்ட் பெட்டர் ஆயிடுவாங்க. ஸோ ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா வலி தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இங்கே கடிச்சு வலிச்சதுன்னா இந்த இடத்துல ஒரு மரத்து போகிற ஊசி போட்டால் இங்கே போகிற நரம்பு பிளாக் ஆயிரும். அப்போதைக்கு பெயின் குறைஞ்சா மட்டுமே போதும். தேல்னால வேறு எதுவும் பெருசாக வராது. கோல்டு கம்ப்ரெஷன் இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஆயின்மெண்ட் போடுறது, தேலை பொறுத்த வரைக்கும் வேறு பண்ணக்கூடாது, எதுவும் யாரும் பண்ணுறது இல்லை. ஸோ பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் ரெண்டாவது இந்த நம்மளோட தேனி குடிச்சா யூஸ்வலாக வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் தான் வரும். குழந்தைகளுக்கு தான் கொஞ்சம் சிவியராக ரியாக்ஷன் வரும். ஸோ யூஸ்வலாக அந்த முள்ளை எடுக்கிறது தான் நிறைய மிஸ்டேக் நடக்கும். எப்பவுமே என்னன்னா, முள் இருக்கு இல்லைங்களா, அந்த பீ ஸ்டிங், த பாய்சன் யூ கேன் see here, இந்த இது பார்த்தீங்கன்னா மேலே தான் அதோட ரிசர்வாயர் இருக்கும், பாய்சன் ரிசர்வாயர். நிறைய பேர் இப்படி எடுக்க போகும்போது அவங்களுக்கு குத்திரும், அவங்களுக்கு ஏறிடும். ஸோ அதனால ஆல்வேஸ் யூஸ் some instrument and take, or you can use a credit card or a ATM card or some card and just squeeze it. நீங்கள் அப்படியே தோல் அமுத்துனீங்கன்னா அப்படியே பிதுங்கி வெளியே வந்துடும், சைட்லேருந்து பிதுங்கி வெளியே வச்சிடலாம். அது கையை எடுத்துறாங்க, அது நம்ம இன்ஜுரி ஆயிரும். ஸோ இந்த வாஷ் பண்ணலாம், ஐஸ் பேக்கும் கொடுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஹார்ட் அட்டாக் இன்னும் 2-3 தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப காமன், அது நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஹார்ட் அட்டாக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா இசிஜி எடுத்தோம். நான் நேற்று தான் எடுத்தேன், இல்லை இன்னைக்கு காலையில் தான் இசிஜி எடுத்தேன், எனக்கு மறுபடியும் நெஞ்சு வலிக்குது, வேர்க்குது, எனக்கு வந்து 40-50 வயசு ஆயிடுச்சு, சுகர் இருக்குது அப்படின்னா இன்னொரு இசிஜி எடுக்கும். இசிஜி எடுக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. ஹார்ட் அட்டாக் வந்து சந்தேகம் வந்தால் கூட எடுத்தணும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹார்ட் வந்து தசையை அமுத்திட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட், ஹார்ட்டுக்கு போகிற குழாயில் பிளாக் ஆனால் தான் அட்டாக். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 95% அந்த குழாயில் ரத்தம் போகலை, 5% தான் போகுது அப்படின்னா கூட அவங்களுக்கு அட்டாக் ஆகாது, அவங்களுக்கு வலி தான் வரும். 100% பிளாக் ஆனதுக்கு அப்புறம் அந்த டேமேஜ் ஆகும். அட்டாக்னா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஸோ அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, டாக்டர்கிட்ட போனாரு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, மறுபடியும் வந்து இறந்துட்டார். ஆன்ஜியோ பண்ணாம, unless we do an angio, we will not know what is happening inside the vessels, தெரியாது. ஸோ அவங்க நிறைய தடவை என்னன்னா நைட்டு போவாங்க, டாக்டர் பார்த்துருப்பாங்க, இசிஜி நார்மல். அதனால தான் நாங்கள் யூஸ்வலாக எமர்ஜென்சி வார்டில் என்ன சொல்லுவோம்னா ஒரு இசிஜி நம்பவே மாட்டோம். டிப்பிக்கல் சிம்டம்ஸோட ஒருத்தர் வந்துட்டாங்க, டிப்பிக்கல் ஸ்மோக்கிங் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருக்குது, வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவோம்னா 3 தடவை இசிஜி 1 ஹவருக்கு இருக்க சீரியல் இசிஜி எடுக்க சொல்லுவோம். 6 மணி நேரம் ஆயிடுச்சு வழி வந்துட்டா ட்ராப்பைன்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். சின்ன அட்டாக் ஆனால் கூட அதில் தெரிஞ்சிடும், இதில் தெரியாததெல்லாம் அதில் தெரியும். ஸோ அந்த மாதிரி என்ன நிறைய தடவை ஏமாத்திடும், ஸ்கில்டு ஃபிசிஷியன்ஸ் கூட ஏமாத்திடும். அதனால நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நான் டாக்டரை பார்த்து இருந்தாலும் எனக்கு சிம்டம் சரியாகலைன்னா இல்லை அசிடிட்டியாக தான் இருக்கும்னு அதை தட்டி கழிக்கிறதுல தான் நிறைய தடவை மிஸ்டேக் நடக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு அட்டாக் வந்ததுக்கப்புறம் நிறைய மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் எய்டில் நடக்கும். என்ன நடக்கும்னா அட்டாக் வந்தோடனே அவங்களுக்கு பதட்டத்தில் யூரின் போன போல இருக்கும், மோஷன் போன போல இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகலான்னா என்ன சொல்லுவாங்கன்னா யூரின் போயிட்டு வந்துடுறேன்னு பாத்ரூம் போவாங்க, அங்கேயே குழப்பிச்சிடும். நடக்கவே கூடாது. யூரின் வந்தால் அங்கேயே கேன் வச்சு போய்க்க வேண்டியது. அப்படியே சேரோடு தூக்கிட்டு வந்து காரில் வைக்கணும், காரில் தூக்கி அங்கே ஹாஸ்பிட்டல் வைக்கணும். நடக்கவே கூடாது. படி ஏறி வருவாங்க, படி இறங்கி வருவாங்க, இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. அதனால என்ன இது இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், டாய்லெட் நோ, ஸ்ட்ரிக்ட் நோ. டாய்லெட் சொன்னாங்கன்னா பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு கேன் வச்சோ மக்கு வச்சோ போக சொல்லிடுங்க, அப்படியே தூக்கிட்டு வந்துடுங்க. வலியிலே வெட்டானாலும் பரவாயில்ல, ஸ்வெட்டிங் இருக்குது, நெஞ்சு வலிக்குது, நம்மளுக்கு வந்து படப்படான்னு வருது, மூச்சு வாங்குது, இந்த வலி வந்து தாவக்கட்டைக்கு வருது, கைக்கு வருது, இடது கைக்கு வருது, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எனி பெயின் ஒரு 40 இயர்ஸ் அண்ட் அபவ், சர்க்கரை இருக்கு, ஸ்மோக்கிங் இருக்கு, இல்லை அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா கண்டிப்பா அது சந்தேகப்படணும். அது கிளியர்னு டாக்டர் சொல்ற வரைக்கும் செஞ்சாங்க. அதையும் தாண்டி நடக்கிறது அப்புறம் நல்லாட்ட இருக்கு, அது நம்ம கையில் இல்லை. ஸோ வாக்கிங் அண்ட் ரன்னிங் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃப்ளாட்டாக நிறைய பேர் படுக்க வச்சுருவாங்க. பிபி குறைஞ்சா ஃப்ளாட்டாக படுக்க வைக்கலாம், ஆனால் ஹார்ட் அட்டாக் வரும்போது ஃப்ளாட்டாக படுத்தா நிறைய காலிலிருந்து ஹார்ட்டுக்கு லோடு வந்து மூச்சு தண்ணல் ஜாஸ்தி ஆகும். அதனால் உட்கார தான் வைக்கணும். அவங்கள உட்கார காரில் வரும்போது கூட மடியில் படுக்க வச்சு கூப்பிட்டு வரக்கூடாது. அவங்களை உட்கார வச்சு சேரோட உட்கார வச்சு தூக்கிட்டு போகணும், கார்லையும் உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும். உட்கார வச்சோம்னா அவங்களுக்கு அந்த லங்ஸோட லோடு, ஹார்ட்டோட லோடு குறையும். ஹார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஃபோன் பண்ணுறது, உட்கார வைக்கிறது, ஆஸ்பிரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லோடிங் டோஸ் பற்றி நிறைய வாட்ஸ்அப் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது இருந்தால் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அது வந்து ஆஸ்பிரின்ங்கிறது 300 மில்லிகிராம் ஆஸ்பிரின், ப்ரோப்ரோல் 300 மில்லிகிராம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் வீட்டில், தப்பு கிடையாது. ஸோ அது நம்ம ஒரு டிப்பிக்கல் பெயின் வரும்போது அதை சாப்பிட்றது ஒன்று, அதனால ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்லாம் வராது. ஒரு டிப்பிக்கல் பெயின் வருது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு என்ன பயனா இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடுமா அப்படின்னு. என்ன ஒரே ஒருத்தனா தலையில தான் அடிபட்டு இருக்கு, மூளையில கட்டி இருக்குது, முன்னாடியே ரத்த கசிவு ஆயிருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் அதை கொடுக்கக்கூடாது, மீதி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அந்த 3 தான். ஸோ அதுவும் கூட நம்ம அட்வான்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் எய்ட்ல ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் செய்யாதது, நம்ம செய்யக்கூடாததை செய்யாம விட்டுட்டாலே நம்ம பேஷண்ட்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிடலாம். ஸோ மெயினாக இதுதான், உடனடியாக ஹாஸ்பிட்டல் கால் பண்ணணும். அவங்க ஒன்றுக்கு போகிறேன்னு சொன்னாங்கன்னா போக விடக்கூடாது, வேணான்னு சொல்லணும், படுக்கக்கூடாது, உட்கார வைக்கணும், நடக்காமல் அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரணும். ஸோ இதுதான் நம்ம செய்யறது. ரெண்டாவது, நான் இப்போ தான் இசிஜி எடுத்தேன், 6 நாள் தான் ஆச்சு, 1 நாள் தான் ஆச்சு, 1 மாதம் தான் ஆச்சு, நான் இன்னொன்று எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கணும்னு கூட்டிகிட்டு வந்துடும். இது வந்து உங்களோட நிறைய பேருக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி அட்டாக் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரோக். ஹார்ட்டுக்கு போகிற குழையில ஆனால் அது ஹார்ட் அட்டாக், மூளைக்கு போகிற குழையில ஆனால் பிரெயின் அட்டாக். ஃபர்ஸ்ட் நம்ம சிபிஆர் பற்றி என்ன சொன்னோம்னா, மூளை ரொம்ப ஆக்சிஜன் டிபெண்ட்டு, ஆக்சிஜன் இல்லைன்னா 10 நிமிஷத்தில் பாதிப்பு நடந்துடும். இப்போ ஆக்சிஜன் வந்து மூச்சு உள்ளைனாலும் போகாது, மூளைக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் ஆனாலும் போகாது இல்லைங்களா. ஸோ அது என்ன ஆகும், மூச்சு உடலைன்னா மூளைக்கு மொத்தமாக போகாது. ஆனால் ஸ்ட்ரோக்கில் என்ன ஆகும்னா, உதாரணத்துக்கு இடது பக்கம் மூளைக்கு போகிற குழாயில் பிளாக் ஆயிடுது அப்படின்னா அந்த பிளாக் பிரெயின் அட்டாக்னால இந்த பிரெயின் வந்து வலது கை கால கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் வரும். என்ன சிம்டம் வரும், வாய் லைட்டாக கோணும், வாய் பேச்சு திணறும். அதை தான் சொன்ன ஃபேஸ் ஸ்மைல் பண்ண சொன்னால் வாய் ஒரு சைடு கோணும், பேச சொன்னால் வாய் குளரும், இல்லைன்னா பேச்சு வராது. இல்லை கையை தூக்கி நிறுத்த சொன்னால் எந்த கையோ, இந்த கைனா இந்த கை தூக்க நிறுத்தினா டக்குன்னு கீழே விழுது. அதே மாதிரி சில பேர்த்துக்கு கண்ணு சரியா தெரியாது, பின்மூலையில் ஆச்சுன்னா நடக்கும்போது இப்படியே தள்ளி விடுற மாதிரி இருக்கும், இதெல்லாம் பின்மூலை, இதெல்லாம் ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறி. இது திடீர்னு வந்தால் இதில் என்ன ஒரு விசேஷமான விஷயம்னா, மூளைக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் ஆனோன்னு
அந்த சிம்டம் ஆரம்பிக்கும். தூக்கத்தில் ஆனால் அது கணக்கில் வராது. முழிச்சுட்டு இருக்கவங்க, இப்போ நம்ம எல்லாம் இங்கே இருக்கோம், ஒருத்தருக்கு திடீர்னு வாய் கோணுது, மயங்கி விழுகிறாரு, அவரை வந்து இந்த டைம்லேருந்து 4.5 மணி நேரம் வரைக்கும் அந்த